ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன் அண்ட் அவுட் சினிமா. பிக் பாஸ் டே 5 வந்துருச்சு. இந்த பிக் பாஸ்ல வந்து சண்டை அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேக்காவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் சில பேரை வந்து கார்னர் பண்ணி அவங்கள ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அந்த சண்டை அப்படின்றது வந்து உள்ளே இருந்து அந்த வன்மம் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வகையில் இந்த டே 5ல வந்து சாப்பிடும்போது பார்வதி அவங்க வந்து போன தடவை நடந்த அந்த டாஸ்கில் வந்து தண்ணி பிடிச்சதுக்காக தள்ளி விட்டாங்கல்ல. ஸோ அந்த டைம் வந்து அந்த அந்த வன்மத்தை வந்து இப்போ வரைக்குமே வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. கெமி சாப்பாடு வேணுமான்னு கேட்டதுக்கு வந்து இவங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா, அப்படி நைட் அப்படி பண்ணுறாங்க, இப்போ வந்துட்டு வேணுமான்னு கேட்குறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை வந்து அவங்களுக்கே கேட்குற மாதிரி நிறையா சொன்னாங்க. கெமி அண்ட் பார்வதி அந்த ஃபைட் அப்போ வந்து பார்வதி அவங்களுக்கு வந்து சின்னதாக அங்கங்கே அடிபட்டிருக்கும் போல இருக்கு, ரத்த கட்டு மாதிரி. அந்த ரத்த கட்டெல்லாம் வந்து திவாகர் அண்ட் சபரி இவங்கள்ட்டலாம் காட்டிட்டு இருந்தாங்க. சபரி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சாப்பிடும்போது எதுக்குப்பா, சாப்பிடுப்பா எதுவும் பேசாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. பட் கெமி இவங்க ட்ரிகர் பண்ணதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. எதுவுமே அவங்க காதில் விழாத மாதிரி தான் இருந்தாங்க. பட் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து கெமி அவங்களுடைய அந்த காம்னஸ் அண்ட் கூல்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து இந்த ஹாலில் வந்து அசம்பிள் ஆனாங்க லிவிங் ஏரியாவில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் சீசனில் சிறை அப்படின்றத வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த சிறை வாசத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யம் கம்மியாக இருக்கிற 2 நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த சீசன்லையும் சொன்னாங்க. எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அண்ட் வினோத். இவங்க 2 பேர் தான் வந்து அந்த சிறை வாசத்துக்கு போக போகிற 2 நபர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சிறை வாசத்துக்கு வந்து போகிறதுக்காக 2 பேரை சூஸ் பண்ணுற விஷயத்தில் வினோத் அண்ட் ஆதிரை இவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஆதிரை அவங்க மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இது ராங், இது இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வாதாடுறாங்க. ஆனால் இன்னொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொருத்தவங்களுடைய ஒப்பீனியனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது அவங்க ஒப்பீனியன்றதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க மேலே வந்து ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அந்த வீக் வந்து மாற ஒவ்வொருத்தவங்க மேலே இருக்கிற ஒப்பீனியன்ஸ் வந்து மாற இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற 2 பேர் வந்து அடுத்த வீக்கே வந்து அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கமருதீன் அண்ட் சபரி. ஏன் கமருதீன் அண்ட் சபரி சொன்னேன்னா, இந்த வாட்டர் டாஸ்கில் வந்து கமருதீன் வந்து ஒரு 10 செகண்ட் கிட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க போல இருக்குது. சபரிகிட்ட சொல்லாமல் சபரி வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னாங்க. அதுக்கு கமருதீன் வந்து ஒரு பெரிய ஃபைட் மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பிக் பாஸில் அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒப்பீனியன் நாளைக்கு திடீர்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஓன்டு எவிக்ஷன் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நேற்று வெளியே போயிருக்காங்க. யார் அப்படின்னா நந்தினி. ஸோ நந்தினி வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளாகவே பார்த்துட்ருக்கோம். நேற்று கூட நம்ம வந்து பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, ஸோ அவங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆகுறாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த 5வது நாள் நைட்டுமே ரொம்ப பிரேக் டவுன் ஆகி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே சில மாதிரி நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் இங்கே ரியாலிட்டி இல்லை, ஒவ்வொருத்தன் கண்டென்ட்டுக்காக பண்ணுறான் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இங்கே கண்டென்ட்காக தான் எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்திருக்காங்க. கண்டென்ட் பண்ணால் தான் வெளியே தெரியும் அப்படின்றது வந்து அந்த கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியும், இங்கே பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் தெரியும், ஷோவை நடத்துகிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டென்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, ரியாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் இது நியாயமாகும்னு எனக்கு தெரில. இது எல்லாமே தெரிஞ்சு தான் பிக் பாஸ்க்குள்ளே வராங்க. இப்படி கண்டென்ட் பண்ணணும், இப்படி பண்ணால் தான் நம்மளோட ஃபேஸ் வெளியே தெரியும், நம்ம அப்போ தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு தான் பிக் பாஸ்க்குள்ளே வராங்க. ஆனால் ஏன் வந்து இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்க சொல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமே உள்ளே போனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து நந்தினி அவங்க வெளியே போனதில் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொன்று சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.